அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்க கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் என்னுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை இந்த புதிய வெளிச்சத்தின் அத்தியாயத்தின் சத்தியத்துக்குள்ள நடத்துவதில் நான் மிகவும் பெருமை கொண்டேன். இது என்னுடைய ஆவிக்குரிய தலைவனுக்கு ஜெயம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் தியானிக்க வந்திருக்கிற காரியம் என்னவென்றால், உண்மைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதற்கு? உண்மைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற தலைப்பில் நாம் என்ன பண்ண போகிறோம்? இந்த செய்தியை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த புதிய சத்தியத்தோட புதிய வெளிச்சத்தோட உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை காண எங்கள் இருதய கண்ணை திறந்தருளும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சொன்னது போல பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு திறக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தது போல எங்களுக்கு ஏற்கனவே பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் திறந்திருக்கிறீர். இன்றைக்கும் திறந்திருக்க நன்றி. இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்கும் திறக்கப்பட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்று இந்த சத்தியத்தை கேட்டு மற்றவர்களுக்கு இவைகளை ஷேர் பண்ணவும், லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. உண்மை சத்தியம் நமக்கு இந்த கடைசி நாட்களில் மிகவும் அவசியமாயிருக்கிறது. அதனால தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு உண்மைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நாமெல்லாம் என்னவா இருக்கிறோமா? உண்மைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்பதை நான் வேண்டுகிறேன் என்று சொன்னார். அதே மாதிரிதான் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் போதிக்க விரும்புகிறேன். நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்ட வேதாகமும் 2 மதத்துக்குரிய புத்தகம். ஒன்று 39 புத்தகம் யூத முறைமையின்படி நடக்கிறவர்களுடைய புத்தகம். இன்னொன்று கிறிஸ்தவர்கள் நடக்கக்கூடிய புத்தகம். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்கிற புத்தகத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டது. அது என்னவென்றால், விசுவாச மார்க்கத்தார் 3வது நிலைக்கு நாம் இருக்கிறோம். 3வது நிலையில்தான் நாம் இருக்கிறோம். ஒன்று கிறிஸ்தவ மதம், இன்னொன்று யூத மதம். அல்லேலூயா. அந்த கிறிஸ்தவ மதத்திலிருந்தும் யூத மதத்திலிருந்தும் பிரிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தராகிய நாம் தான் விசுவாச மார்க்கத்தார். அல்லேலூயா. அதனாலதான் உண்மைக்கு நீங்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கண்டதெல்லாம் கண்டு வெளிச்சம் என்று நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது என்பதற்குத்தான் உண்மைக்கு நீங்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உண்மைக்கு நான் எங்கே குருடாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். என் கையில இருக்கிறது சத்தியம் அல்லவா? இது உண்மையின் புத்தகம் அல்லவா? ஆமா. ஆனா இது மதத்தை பற்றி அல்லவா பேசுகிறது? மார்க்கத்தை பேசுகிறதுல தான். அதுதான் உண்மைக்கு நாம் குருடாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இதில் நாம் உண்மையாய் பார்க்க வேண்டும் என்றால் ஆவிகளின் கண்களை உடையவர்களாய் பார்க்க வேண்டும். அதுதான் பவுல் சொன்னார், உங்கள் கண்கள்
பிரகாசமுள்ள மனக்கண்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் பொய்யா இருக்கலாம், ஆனா இனி நீங்க பார்க்க போகிறதெல்லாம் உண்மையானதா இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் உண்மைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக தான் தெரியுது. என்ன உண்மைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறோம், என்ன உண்மைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறோம், என்ன உண்மைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நாம் நினைக்கலாம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எதில் இருக்கிறோமா? ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ரொம்ப தெளிவாக இருந்தோம்னா தெளிவாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சண்டையிட முடியும். தெளிவாக இல்லாதவன் என்ன பண்ண முடியாது, துல்லியமாக சண்டை போட முடியாது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த காமேனி அந்த ஈரான் தலைவரை கொள்ளுவதற்கு மிக திட்டவட்டமாக திட்டமிட்டு வெறும் 30 நொடியில் ஒரு தலை சிறந்த தலைவனை, அந்த தலைவனோடு இருந்த கூட்டத்தை, பெரிய தலைவர்கள், தலைவனோடு கூட இருப்பவர்கள் யார் இருப்பா, பெரிய பெரிய நாட்டு தலைவர்கள் அனைவரையும் சேர்ந்து இவர்கள் கொன்று விட்டார்கள். பார்த்தீங்களா? அப்ப இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஒரு யுத்தம் செய்யும் பொழுது ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு செய்தார்கள். அப்படித்தானே? அந்த நாட்டுக்காரன் தன் தலைவன் மரித்து போய்விட்டான் என்று அதை சொல்லுவதற்கு ஒரு நாள் எடுத்தான். ஆனால் இவன் மறுகணமே அவன் இறந்து விட்டான் என்று இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அறிக்கையிட்டு அமெரிக்கா உலக நாட்டுக்கு அறிக்கையிட்டது. அது எப்படி? யுத்தத்தில் அவர்கள் தெளிந்த கண்ணாடி உடையவர்களாயிருந்தார்கள், தெளிந்த மனக்கண் திறக்கப்பட்டவர்கள், யுத்தத்தில் வல்லுநர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, உங்கள் கண்களை நீங்கள் திறந்து நீங்கள் உண்மைக்கு குருடாக்கப்படக்கூடாது என்பதற்குத்தான் நீங்கள் நானும் உண்மைக்கு ஏற்கனவே குருடாக்கப்பட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது தேவ தயவில் நாம் உண்மைக்கு நமது கண்கள் திறக்கப்பட்டுகிறது. ஆமென். பாருங்கள், இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் செல்லும் வார்த்தைகளை சாத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிறான். நீங்கள் நான் என்னத்தில் இருக்கிறோம்? ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். ஆவிக்குரிய யுத்தம் எப்படி யுத்தம்னா, அணு ஆயுதத்தை காட்டிலும் பயங்கரமானது உங்க நாக்கிற இருக்கிற வார்த்தை தான். அது அணு ஆயுதத்தை காட்டிலும் பயங்கரமானது. வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அப்போ சாத்தான், லூசிபர் உங்க வாயில இருந்து என்ன வார்த்தை வருகிறது என்பதை அவன் பார்க்கிறான். மறுகணமே உங்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்கு அவன் யுத்தத்தில் தயாராயிருக்கிறான். இதைத்தான் ஏதேன் தோட்டத்தில் லூசிபர் என்கிற கேருபாக அபிஷேகிக்கப்பட்ட இருந்த இந்த மனிதன் தான் என்ன பண்ணானா, இந்த ஏவாளையும் ஆதாமையும் மறுகணமே பிடிப்பதற்கு தேவன் படைத்த ஜந்துக்களில் தந்திரமும் விவேகமும் உள்ள சர்ப்பமாகிய பூச்சை எடுத்துக்கொண்டு இவன் நேரம் அதுக்குள்ள போயிட்டான். இவன் நேரா போனா அவ பதில் சொல்ல மாட்டான், உனக்கு தெரியாதான்னு போயிடுவான்னு சொல்லி அவன் ஒரு பாட்டலை எடுத்தது போல இந்த பூச்சை எடுத்து அந்த பூச்சி மூலமா அவட்ட கேட்க, இந்த பழத்தை மட்டும் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, இந்த மரத்தை மட்டும் ஏன் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவ வாயில இருந்து என்ன வருது என்பதை அது நோண்ட ஆரம்பித்தது. எடுக்கலாமா? ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அங்க பாருங்க, அது எவ்வளவு அழகா அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை கேளுங்கள், அங்கே
சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். வாசிங்க. 3ஆம் அதிகாரம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கலாம் பூச்சியானது சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி. ஆனால் அந்த பாம்பு பாவம், அது நல்ல நல்ல பாம்பு தான். பேருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? நல்ல பாம்பு. ஆமாம், அது நல்ல பாம்பு. நல்ல பாம்பு தான். அது கெட்ட பாம்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் தந்திரமாக இருக்கும். எல்லாத்த காட்டு கொஞ்சம் கிளேவராக இருக்கக்கூடிய ஒரு ஜீவச்சந்து. ஆனால் லூசிஃபர் ஏற தேர்ந்தெடுத்தான்னா அந்த கிளேவராக நல்ல அழகாக இருந்த அந்த அதை தான் எடுத்து என்ன பண்ணுறான்? பயன்படுத்தி வாசிங்க. அது மூலமாக என்ன பண்ணுறான்? ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று பாருங்க. தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்க வேண்டாம்னு தேவன் சொன்னாரா? எப்படி வரான் பாருங்க. இந்த ஒரு மரத்தை தான் தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இவனா என்ன பண்றான் பாருங்க, எல்லா மரத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படின்னு. அது எந்த மரம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பெண்ணு வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்க்கிறதுக்கு இவன் என்ன பண்றான்? தந்திரத்தோட போட்டு வாங்குறது. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. நம்ம வாயிலால யுத்தத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு பிசாசு என்ன பண்றான்? போட்டு வாங்குறான். உடனே வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். அவ என்ன சொல்லிட்டா? எல்லா கனியையும் நாங்கள் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். அதுல எந்தவித தப்புமே இல்லைன்னு அவ சொல்றா. அடுத்து பாருங்க. ஆனாலும் ஒரு ஆனா போடும்போது தான் இங்க ஈனாவுக்கு இக்கனாவுக்கு ஆரம்பிக்கிறான். என்ன பண்றான்? ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு இதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இந்த வார்த்தையை சொன்னோன்னு தான் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ, 100 மரத்தில் இந்த 99 மரத்தையும் சாப்பிடலாம், ஆனால் அந்த ஒரு மரத்தை மட்டும் தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் இதை சொன்னாரு அப்படின்னு. அப்பந்தான் இவன் கம் டு த பாயிண்ட். ஓ, இது என்னவா இருக்கும் அப்படின்னு இவனுக்குள்ள என்ன வந்துட்டு ஒரு பாருங்க. சாத்தான் என்ன பண்றான் பாருங்க. அப்படி சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. வாயிலிருந்து வார்த்தையை வந்த உடனே என்ன பண்ணிட்டான்? பிடிச்சிட்டு, நீ என்ன பண்ண மாட்ட? சாகவே சாவதில்லைன்னா, நான் தான் சொன்னேன், நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட பிறகு செத்துட்டாங்களா? 900 வருஷம் இருந்தாங்களா? அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். நீ இப்போதைக்கு என்ன பண்ண மாட்ட? சாவ மாட்ட, சாகவே சாக மாட்டாய். எப்படி சொல்றான் பாருங்க. சாகவே சாவதில்லை. எப்படி சொல்றான் பாருங்க. நல்ல வாசிங்க அத. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய உண்மைக்கு நாம கண்மூடித்தனமா இருக்கிறோம். உண்மைக்கு நாம என்னாக்கப்பட்டோம்? குருடாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா இத புசிச்சா கண்ணு திறக்கும். உன்னுடைய சுயம் வேலை செய்யும், உன்னுடைய அறிவு வேலை செய்யும், உன்னுடைய புத்தி வேலை செய்யும், உன்னுடைய விவேகம் வேலை செய்யும். ஆனா ஆவி வேலை செய்யாது. அல்லேலூயா.
இன்னைக்கு உண்மைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதற்கு ஒரு காரணம் என்னன்னா, அந்நிய பாஷையின் ஜெபத்தை பேசுவதற்கு சபைக்கு உள்ளிருக்கிற விசுவாசிகளும் போதக பிதாக்களும் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் சுவிசேஷகர்களும் மேய்ப்பர்களும் போதகர்களும் மறுக்கிறார்கள். உண்மைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறார்கள். என்னைக்கு உன்னுடைய அறிவு கண் திறக்கிறதோ, என்னைக்கு உன்னுடைய புத்தி திறக்கிறதோ, அன்றைக்கு நீ நன்மை தீமை அறியத்தக்க மரத்துக்கு கிட்ட நிற்கிற. ஆனா ஜீவ விருட்சத்துல நீ இல்லாம போயிட்ட. பிரலேலியா சொல்லுங்க. இப்ப புரியுதா? நாம எல்லாம் எங்க நிற்கோம்? உண்மைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி? வார்த்தைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, நான் 1000 என்ன பண்ற 10,000 வார்த்தைகளை நான் அந்நிய பாஷையில பேசுகிறேன். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். அல்லேலூயா. அப்ப நம்ம எங்க வந்துருதோம்? ஜீவ விருட்சத்துக்கு வந்துருதோம். அந்நிய பாஷை. சரி, ஒரு நாட்டில் ஒரு டாக்டர் 5 தேவ பிள்ளைகளை தெரிந்து கொண்டு ஒரு பரிசோதனை பண்ணினார். அது என்ன பரிசோதனை என்று பார்த்தால், அவர்கள் எல்லோரையும் ஒரு அறைக்கு அழைத்து கொண்டு அவர்கள் மூல மண்டலத்தில் ஒரு கருவி மேலோட்டமாக வெளியோடி அதை பொருத்தி விட்டு, நீங்கள் பேசுகிறீர்கள் அந்நிய பாஷை, அவைகளை பேசுங்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த கருவிகளை அந்த ஸ்கேனிங்கில் பார்க்கும்போது இவர்களுடைய வாய்கள் எல்லாம் அசைக்கப்படுகிறது, வார்த்தைகள் எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். ஆனால் இவர்கள் மூளை மட்டும் வேலை செய்யவில்லை. அல்லேலூயா. அப்ப அந்த பரிசோதனையில அந்த ரீசார்ஜ் அந்த இதுல அவங்க பார்க்கும்போது, அந்த ஆராய்ச்சியில் அவங்க பார்க்கும்போது இவர்கள் மூளைகள் வேலை செய்யப்படவில்லை. ஆனால் இவர்கள் வாய் பேசுகிறார்கள், அதுல பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள், பற்பல மொழிகளை பேசுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு மூளை மண்டலம் மட்டும் என்ன பண்ணப்படவில்லை? வேலை செய்யல. அதனாலதான் ஆதியில தேவனோடு இருந்தவர்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க இல்லாம விருட்சத்தில் இருக்கிறனால அவர்களுக்கு உலகத்தை குறித்ததான எந்த அறிவும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, உங்களுக்கு இருக்கிற அந்த மாம்ச கண்ணு உலகத்தை பார்க்கு, ஆனா உங்களுக்கு என்ன கண்ணு தான் திறக்கப்படணும்? ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படணும். ஏனென்றால் உண்மைக்கு நீங்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இப்ப புரியுதா? நாம எதுக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறோம்? உண்மைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் உண்மைக்கு குருடாக்கப்பட்டபடினாலதான் இந்த பாவத்திற்குள் அகப்பட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையினாலே பிடிபடுகிறோம். விசுவாசத்தை பிசாசிடத்திலே நாம் விடும் பொழுது அவன் யுத்தத்தில் நம்மை எடுத்துக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. சரி, இங்க பாருங்க, நாம் சொல்லும் வார்த்தைகளை சாத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிறான். எதுக்கு? வாயை திறந்து கண்ணை திறந்து சாத்தான் நாம சொல்லுகிற வார்த்தையை கொண்டு என்ன பண்றானா? தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறான். அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஏனெனில் உன் வார்த்தையாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். யாரு வார்த்தையால? நம்ம வார்த்தையால தான் நாம நீதிமானா தீர்க்கப்படுகிறோம். நம்ம சொன்னோமா ஆரம்பத்தில் 4 பாட்டு பாடுறோம். இந்த 4 பாட்டுலையுமே நாம அறிக்கை இடுதோம். என்ன அறிக்கை இடுதோம்? என்ன அறிக்கை இடுதோம்? சொல்லுங்க பாப்போம். என்ன அறிக்கை இடுதோம்?
நாம் நம்ம வார்த்தையினால் சொல்லி அறிக்கையிடும்போது நாம் நீதிமானாக என்ன பண்ணுறோம், காண்பிக்கிறோம். அதே வேளையில் நாம் அந்த நேரத்தில் அவிவிசுவாசமாக சொல்லும் பொழுது நாம் அவிவிசுவாசியாக பிடிபடுறோம். அல்லேலூயா. பாருங்கள், உங்கள் வார்த்தையாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறீர்கள், அல்லது உன் வார்த்தையாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறாய் என்றார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 37வது, அதாவது 12ஆம் அதிகாரத்தில் 37வது வசனம் சொல்லுது, உங்கள் வார்த்தைகளினாலே நீங்கள் குற்றவாளியாக்கப்படுகிறீர்கள், உங்கள் வார்த்தையினாலே நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அப்ப நாம நீதிமான் சொல்லுகிறதும் நீதிமான் விரும்புகிறதும் நீதிமான் பேசுகிறதும் அது ஜெபமாயிருக்கிறது. அதற்குத்தான் நாம் சொல்றோம், நம்முடைய வார்த்தையே நமக்கு ஜெபமாயிருக்கிறது. அப்படித்தானே? இன்னைக்கு பாட்டு என்ன பாட்டு பாடினா, வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்தீரே மறப்பேனோ. ஆனா வல்லடிக்கு நீக்கிட்டாரு, உன்னதத்தில் என்ன வச்சிட்டாரு, அதை நான் மறப்பேனான்னு உங்க வாயால நீங்க சொல்லும் போது சாத்தான்ட்ட நீங்க என்ன பண்றீங்க, பிடிபடலை, நீங்க குற்றவாளி இல்லை, நீங்க உன்னதத்துக்குரியவர்கள், நீங்க வல்லடிக்கு நீக்கப்பட்டீர்கள், வல்லடி நீ உங்களுக்கு இல்லை, உன்னதத்தில் உட்காரப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. அதை நான் மறக்க மாட்டேன், அதை நான் மறக்க மாட்டேன், நான் நீதிமான் என்பதை உங்க வார்த்தையினால சொல்லி நீங்கள் நீதிமானாகவே விளங்குகிறீர்கள். இதுதான் உண்மைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல சொன்ன உங்க உண்மைக்கு உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நீங்க சொல்லும் பொழுது உண்மைக்கு உங்க கண்கள் திறக்கப்படுகிறது. எப்படி? உன்னதத்தில் வைத்ததை நான் மறப்பேனோன்னா என் கண் எங்க பார்க்கு, உன்னதத்தை பார்க்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்துக்கு நேராக பார்க்கிறது. நான் பூமிக்கு கீழே இல்லை, நான் பூமிக்கு மேலே இருக்கிறேன் என்பதை எனக்கு அது காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணரும் போதுதான் நாம் நம் பாதுகாப்பு கவசத்தை இழந்து விடுகிறபடினால் சாத்தான் நம்மை விழுங்குவதற்கு ஏதுவாக அறிவீனம். என்ன வீணம் வந்துட்டு? அறிவீனம். அடுத்து என்ன வருது? சந்தேகம். அடுத்து என்ன வருது? அவிவிசுவாசம் போன்றவை பேசி விடுகிறோம். தேவன் பவுலுக்கு அதை போன்று நமக்கும் கொடுத்திருக்கிற அர்ப்பணிப்பின் ஒரு பகுதி சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பணும். சாத்தான் அவிவிசுவாசத்தை கொண்டு வருவான், சாத்தான் சந்தேகத்தை கொண்டு வருவான், சாத்தான் அறிவினமான வார்த்தையை கொண்டு வருவான். தேவனோ அறிவுள்ள வார்த்தையை தருகிறார். தேவனை அறிகிற அறிவு நம்ம வாழ்க்கைக்கு வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அநேக மக்கள் சாத்தானுடைய கை எப்பொழுது ஓங்கி இருக்கிறது, அவர்களின் வாழ்வில் எப்பொழுதும் அவன் தன் சக்தியை செலுத்துகிறான் என்பதை உணர்கிறார்கள். அதுதான் தப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தான் கையில அதிகமா நம்ம கையை காட்டிலும் சாத்தானுக்கு சக்தி இருக்குன்னு நம்புறவன் முட்டாள். சாத்தான் கையில சக்தி இல்ல, என் கையில தான் சக்தி இருக்குன்னு நம்புறவன், விசுவாசிக்கிறவன், அதை உணர்கிறவன், அதை அறிக்கையிடுகிறவன் மட்டுமே மேலானவன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கண்ணு உண்மைக்கு மெய்யாகவே குருடாக்கப்பட்டு இருக்கு. அதனாலதான் அந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சா உங்க கண்ணு உண்மைக்கு குருடாக்கப்பட முடியாது. காரணம், தேவன் வானத்தை படைத்தார், அதில் உள்ள எல்லா வகையான மேலையும் படைச்சி கீழையும் படைச்சி ஒரு ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, அந்த தோட்டம் எப்படி இருந்துச்சான்? ஒரு ஊட்டி, ஒரு கொடைக்கானல்,
போன்ற மலைக்கு மேல ஒரு தோட்டத்தை அமைச்சா அது எங்க இருக்கும்? உச்சியில இருக்கும். அப்படிதானே? கண்மலையின் மேல் என்ன பண்ணுவேன்? அஸ்திபாரத்தை போடுவேன், ஒரு வீட்டை கட்டுவேன், அந்த பட்டணம் என்ன பண்ணாது? மறைந்திருக்கல் ஆகாதுன்னு சொல்றாரா? அதே மாதிரிதான் ஏதேனும் ஒரு தோட்டத்தை தேவன் கண்மலையாகிய அந்த மேல மலைக்கு மேல இந்த தோட்டத்தை வச்சு அங்கதான் ஒரு பட்டணத்தை உருவாக்கணும்னு நினைச்சு அந்த தோட்டத்துக்குள்ளதான் ஆதாமியும் ஏவாளையும் உள்ள வச்சு அதுல பிரதானிகளின் தூதனாகிய கேருபாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட லூசிபர தேவன் இந்த ஆதாமுக்கும் இந்த ஏவாளுக்கும் ஒரு காவக்காரனா வச்சாரு. அல்லேலூயா. இப்ப புரியுதா? உங்களுக்கு அப்படியும் புரியலனா ஒரு குழு கொடுக்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல பணிவிடைக்காரனாகிய ஆவிகளை, அதாவது ரட்சிப்பை சுதந்தரிப்பவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு, பணிவிடை செய்யும்படிக்கு அந்த ஆவிகளை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. அதுல பிரதானிகளின் தூதனாகிய லூசிபரை தான் இந்த ஆதாமுக்கும் இந்த ஏவாளுக்கும் பணிவிடை செய்யும்படிக்கு அவனை நியமிச்சாரு. நான் சொல்லுவேன், லூசிபரை குறித்து கொஞ்சம் படிச்சா அவன் மிகவும் நல்லவன். என்னவனா? நல்லவன். அவன் நமக்கு பாதுகாக்க வந்தவன். நாம ரட்சிப்புக்கு சுதந்திரத்தை சுதந்திரிப்பதற்கு நமக்கு சில பணிவிடைகளை செய்யறதுக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கு தோட்டத்துல உச்சில கிடக்கிற பழத்தை பறிக்க இவர்களால ஏவாதனால முடியாதனால இவன் அவர்களுக்கு பணிவிடை செஞ்சு என்ன பண்ணுவான்? ஆஞ்சி கொடுப்பான். ஒரு வேலையாளு சொல்லுங்க, ஒரு he is the slave of Adam and Eve, Lucifer. ஆனா நிபந்தனையற்ற வல்லமை யார்கிட்ட இருக்கு? ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் தான் இருக்க தவிர இவனுக்கு வல்லமை கிடையாது. அந்த வல்லமை உடையவர்களுக்கு இவன் பணிவிடை செய்யத்தான் வந்தான். என்ன வந்தான்? பணிவிடை செய்ய வந்தான். ஆனா மக்கள் இன்னும் சாத்தான என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அவன் கை தான் ஓங்கி இருக்குங்க. நான் சொல்லுதேன், அவன் கை ஓங்கல, உன் கை என் கை தான் ஓங்கி இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் உண்மைக்கு நீங்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று இந்த தலைப்புல நான் சொன்னேன். பாத்தீங்களா? லூசிபருடைய கை ஓங்கி இருக்கிறது என்று மக்கள் அவர்கள் வாழ்வில் எப்பொழுதும் அவர்கள் தன் சக்தியை செலுத்துகிறான் என்பதை உணர்கிறார்கள். நான் சொல்றேன், இன்னையில இருந்து நீ அப்படி உணராத. உன் சக்தி தான் உண்மையான சக்தி. உனக்குத்தான் கொடுத்திருக்கிறார் வல்லமைய. உனக்குத்தான் தேவன் மீட்பை கொடுத்திருக்கிறார். உனக்குத்தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். உனக்குத்தான் தேவன் சுகத்தை கொடுத்திருக்கிறார். உனக்குத்தான் தேவன் பலத்தை கொடுத்திருக்கிறார். உன் கை தான் ஓங்கி இருக்கணுமே தவிர சாத்தானுடைய கை ஓங்கி இருக்க தேவையில்லை. அது ஓங்க முடியாது. இல்லையா? இதுதான் உனக்கு உண்மையான நற்செய்தி. இதுதான் நல்ல செய்தி. இதுதான் சுவிசேஷம். இதுதான் புதிய உடன்படிக்கை அகராதி. இதுதான் புதிய உடன்படிக்கை சத்தியம். சத்தியத்தை அறி, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். நீ உண்மைக்கு குருடாக்கப்பட்டதிலிருந்து விடுவிக்கப்படுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், சாத்தான் உணர்கிறார்கள். அது சூழ்நிலை, விதி அல்லது அதிர்ஷ்டம் என்று எண்ணுகிறார்கள். கீழ்கண்ட வேத பகுதி அவர்கள் Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. பாருங்க, இங்க என்ன சொல்லி இருக்கு? கீழ்கண்ட வேத பகுதி அவர்கள் பிசாசின் ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படி? விதி அல்லது அதிர்ஷ்டம் என்று எண்ணுகிறார்கள். கீழ்கண்ட வேத பகுதிகள் அவர்கள் பிசாசின்
அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது என்ன படுத்துகிறது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து இருந்த உங்களை இயேசு உயிர்ப்பித்தார். ஆமென். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க முற்காலத்தில்? இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்புகிறவைகளை செய்து பாவத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் நாம் இருந்தோம். அல்லேலூயா. நன்மை தீமை அறிகிறவர்களாக இருந்தோம்னா இப்படி தான் இருப்போம். ஆவியில் வந்துட்டோம்னா நாம் கோபாக்கினியின் பிள்ளைகளாக இல்லை, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் மனந்திரும்பி கிறிஸ்துவுக்குள் முன் நாம் இயற்கையாகவே சாத்தானின் பிள்ளைகளாய் சத்தியத்திற்கு குருடாக்கப்பட்டு இருந்தோம். நாம் எப்படி இருந்தோம்? இயற்கையாகவே சத்தியத்திற்கு குருடாக்கப்பட்டு இருந்தோம். நாம் அவனின் தாக்கத்துக்குள்ளும் ஆலயக்குள்ளும் வாழ்ந்து வந்தோம். ஆனால் இப்பமோ தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. என்ன ஒளி? சுவிசேஷத்தின் ஒளி. இந்த ஒளி ஜீவன் நமக்குள்ள இருக்கும்போது, வசனம் நமக்குள்ள இருக்கும்போது, வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது இருள் நம்மை பற்றி கொள்ள முடியாது. நாம் குருடர்களாக இருக்க முடியாது. காரணம், உண்மைக்கு நாம் குருடர்களாகவே தான் இருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசினபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த சத்தியத்தை சத்தியமாக உண்மைக்கு நீங்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி அதிலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.